மரத்தை வச்சு விட்டுருப்பாங்க. எந்த ஊர் சிஸ்டர்? கன்னியாகுமரி. கன்னியாகுமரி, ஓகேவா. முருங்கை மரம்லாம் வச்சுருந்துச்சு. முருங்கை மரம்லாம் பார்த்தீங்கன்னா சோலி முடிஞ்சிச்சு. ரோஸ் பாருங்கள், யாராச்சும் நம்புவீங்களா அப்படின்னு தெரியல. ரோஸ் தெரியுதா? இது ரோஸ் செடியாகும். எங்கள் வீட்டில் நிற்கிறது இது ரோஸ் செடி. எங்கே பார்த்தாலும் ஆமாம், மக்களுக்கு 2 மலையில் எல்லா மலையும் தெரியும். பார்த்தீங்களா, இது ரோஸ் செடியாகும். இந்த நாட் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, எங்கே வர வந்துருச்சு பார்த்தீங்களா. கீழே வச்சுட்டு செடி நான் மாடியில் நின்று இது பண்ணுறேன் பாருங்கள். மாடி வரைக்கும் வந்துருச்சு இந்த செடி. ரோஸ் பூ வரும், எப்பவும் பூ இருக்கும். இப்போ தான் பூ இல்லாமல் இருக்குது இந்த டைம். இனி மழை வந்த பிறகு பாருங்கள், ஜூன் மாதம் செம்மையாக பூ வரும் சிஸ்டரில் ரோஸு. ஓகேவா. ரோஸ் நிற்க இல்லை, திட்டி செடி நிற்குது. அது கூட பிரண்டையும் இருக்குது. நல்லா மணக்குது. இந்த இலை தான் பிச்சே வாசனையாக இருக்க. பூ இல்லை, ஒரு பூ 2 பூ வாடிடுச்சு. 2 பூ கிடக்கு. நான் வாடி போச்சுன்னா தெரியுதா, லைட்டாக தெரியுதா ரோஸு வாடி போச்சு பூ. கீழே வச்சு மாடி வரைக்கும் வந்திருக்கா எங்கேயாச்சும் சொல்லுங்கள். நான் வந்திருக்கோம். எங்கள் ஊர் சைடில் நிறைய பேர் வீட்டு இப்படி வச்சுருப்பாங்க. கீழே செடி வச்சுட்டு மாடி வரைக்கும் வர்ற மாதிரி செடி எங்கள் ஊர்லலாம் நிறைய வீட்டில் ரோஸ் நிற்கும். நான்லாம் அதை பார்த்து தான் ஆசைப்பட்டு செடி வச்சேன். முட்டு வந்துருக்கு பாருங்க இதில் இன்னும்.